இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை ரெசிபி. இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 மந்த்துக்கு கெடாது. நம்ம எப்போலாம் புளி சாதம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கோ அப்போலாம் எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். பொடி செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மிளகு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து எல்லையும் அதே மாதிரியே பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கருக்கிடக்கூடாது. அடுத்து கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது ஒரு ப்ரௌன் கலரா மாறும். ஸோ அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து முழு மல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து கடுகு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரியணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஒரு மிளகா ஒரு 15 மிளகா போல வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் பெருங்காயம் போட்டு அதுவும் நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் அந்த மிளகாயும் பெருங்காயத்தையும் ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பவுட்ரு போல அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா ப்ரௌனிஷ் ஆனும். அடுத்து வறுத்த கடலை, ஏற்கனவே வறுத்த கடலைன்றதுனால லைட்டாக வறுத்தா போதும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட வரமிளகாவும் போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் மறந்துட்டேன், சாரி. புளிக்காய்ச்சலுக்கு நல்லா திக்காக கரைச்சிக்கணும் புளியை. ஸோ அதை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா திக்காகி வரணும். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி கொஞ்சம் நல்லா